பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி காட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி நம்ம காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி நாட்டாம கையசன் ஐயா ஊருக்கே நீதி சொல்றங்க நீங்க ஏன் இப்படி மாடல் உடனே வராம இப்படி வேட்டி சட்டையில வரீங்க? என்னடா சொன்ன? உன ஊரை விட்டு ஒதுங்கேண்டா. மனுஷங்கய்யா இது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர் நிறைய பேருக்கு நம்ம பாரம்பரியத்தை பத்தி தெரியாம இருக்காங்க. நான் சொல்றேன் கேளு. வேட்டி என்பது தமிழ்நாட்டின் அடையாளம். இதுவே நமது பாரம்பரிய உடை. இதை தான் நம் முன்னோர்கள் அணிந்தார்கள். அது மட்டும் இல்ல, நெசவாளர்கள் வாழும் முன்னேறும். நம்ம நாட்டு கற்பக பொருள் வேட்டி தானடா. மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் வந்த பின் வேட்டி தான் அணிந்தார். ஓ, வேட்டியில இவ்வளவு விஷயம் இருக்கிறதா? இப்போது உண்டு ஐயா. சரி, வெறும் வெயிலா இருக்கே. இங்க வந்து ஆலமரம் எங்கடா? ஆமா, இவன் பெரிய நாட்டை வச்சு என்ன பண்ற விஜயகாந்த்? ஆலமரம் இருந்தாதான் தீர்ப்பு சொல்லுவாராம். என்ன? இல்லங்கய்யா, போன வாரம் உங்க தலையில காக்கா ஆய் போச்சு. அதனால மரத்தை வெட்ட சொல்லுங்க, அதான் வெட்டியாச்சு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு காக்காவுக்காக இவ்வளோ ஒரு மரத்தை வெட்ட சொல்லிட்டேன். இப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. சரி, உடனே ஊரை சுத்தி இப்ப 1000 மரங்களை நடங்கடா. இந்த நாட்டோட தீர்ப்பு. சரிங்கய்யா. சரி, தீர்ப்பு சொல்ல வழக்கன்னா பாது கொடுத்தவங்க எங்கடா? இத வந்து உள்ள இருக்கறாங்க ஐயா. சரி, வழக்கமா இருக்குமே, அது எங்கடா? ஐயா, அந்த சொம்பு வேணா விட்டுங்க ஐயா. என்ன? இல்லைங்க ஐயா, சொன்னா அடிப்பீங்க ஐயா. சொல்லுறீங்களா இல்லையா? சொல்றேங்க ஐயா. ஐயா, நீங்க போன வாரம் செஞ்ச சமையல் நல்லாதானே? பண்ண விடுமா தலையில சொம்பத்துக்கு அடிச்சிட்டாங்க. அப்ப சொம்பு ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அதனால பஞ்சாயத்துல வைக்கல. அது என்ன இவ்வளவு சுத்தமா சொல்ற? சரி விடு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இவர்கள் தான் பிராது கொடுத்தவர். நீதானா அது? யார் மேல பிராது கொடுத்த? என் மகன் மேல ஐயா. என்னது மகன் மேலயா? ஆமாங்க ஐயா. என்ன செஞ்சான்? மகாபாவம் செஞ்சுட்டாயா? என்ன பாவம் செஞ்சான்? என் பாட்டா முப்பாட்டா வச்சிருந்தா விவசாய நிலத்தை ஒரே மகனே இவன் பேர்ல எழுதி வச்சா. எனக்கு தெரியாம ரேஜெட்னு சொல்லி கூவி கூறு போட்டு விவசாயத்தை அழிக்க பாக்குறாயா. அதனால இவனை இப்போது வெட்டி விடுவலையா. ஐயா, இந்தாங்க கொடுங்க, அவனை இப்போது வெட்டுங்கள். நீ வேற சும்மா இருடா. எல்லா வீட்டையும் பிரச்சனை சரியா? வீட்டுக்கு வீடு, வாசப்படி, கதவு, ஜன்னல், இதெல்லாம் பிரச்சனையோ விவசாய மேலேயோ இந்த மண் மேலேயோ நீ வச்சிருந்த பற்றா பார்த்தா எனக்கே குறிப்பா இருக்குப்பா. இதோ மாத்தியரே வராரு. அவரும் நானும் கலந்து ஆலோசித்து நல்ல தீர்ப்பா சொல்லுவோம். வணக்கம் நாட்டாமையா. வணக்கம் மாத்தியரே, உட்காருங்க. என்ன பஞ்சாயத்து நாட்டாமா? விவசாயம் பத்தி தான். விவசாயம் வேணாம்னு இந்த தலைமுறை நினைக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி சாப்பிடுறது? பால் கொடுத்தவர்கள் தன் மகனையே வேணும்னு சொல்றாரு. வாஸ்தவம் தான் நாட்டாமா, அவர் சொல்றதும் சரிதான். ரியல் எஸ்டேட் என்ற பேர்ல பணக்கார முதலாளி கிட்ட விவசாய நிலத்தை வித்தா விவசாயம் எப்படி பெருகும்? தோப்புகளையும் அழிச்சு அதே இடமாக்கினா, காடுகளையும் மரங்களையும் அதையும் அழிச்சு காசாக்கினா அடுத்த தலைமுறைக்கு காட்டோ நீர் வளமோ இல்லாம போயிடும்.
மரத்தை வெட்டத்தினாலே நீர் வளமே குறைஞ்சிரும் நாட்டாம. ஆமாம்மா தேரு, போன வாரம் கூட எங்க அக்கா மகன் தோப்பழிக்க ஆளு கூட்டம்னா அவனை நான் ஓட வேண்டியேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணீங்க போங்க. இது என்கிட்ட சொல்லுங்க, ஊர்ல போய் பண்ணைய நல்லவரு வல்லவரு தீர்ப்புகளை கெட்டிக்காரு இந்த ஊர் முழுக்க சொல்லுடா. இது ஊர்ல சொன்னா சிரிச்சிட மாட்டானா? இல்ல நீ சொல்லித்தான் வேணும். இவங்க தொல்லை தாங்க முடியல. இப்ப கொஞ்ச காலமாவே நில பிரச்சனையா தான் இருக்கு. விவசாய நிலத்தை கம்பெனிக்காரங்களுக்கு வித்தா அதிலிருந்து வர கழிவுகளை உயரையும் பாதிச்சிடும், நிலத்தையும் நீரையும் பாதிச்சிடும். நச்சு தண்ணிகள் அந்த நீரை குடிக்கிற ஆடு மாடு கோழிகள் அது மட்டும் இல்லாம மனுஷனுக்கும் புதுசு புதுசான நோய் எல்லாம் வரும் நாட்டாம. அப்ப இந்த பிரச்சனை தீராதா? தீரும். கம்பெனிகளையும் விவசாய நிலத்துல வைக்காம உயரமான மலைப்பகுதியில் தான் வைக்கணும். ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? தெரியாம போச்சு. சரி, விவசாய நிலத்தை யாருக்கும் விற்க மாட்டோம்னு உத்தரவு போடுவோம். விவசாயத்துக்காக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சேர்ந்து விவசாயத்துக்கு உரம் கொள்முதல் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாய கடனையும் வழங்குகிறது. சரிங்க மாட்டாரு, அடுத்த தலைமுறைக்கு நம்மளால முடிந்ததை செய்வோம். சரி, ஊர் மக்களை அனைவரையும் கோவில் முன்னாடி நிறுத்தி விவசாய நிலத்தை யாருக்கும் விற்க மாட்டோம்னு சத்தியம் செய்வோம். இதான் நாட்டாமைய தீர்ப்பு. சரி ஐயா. மாட்டாரு, நீங்களும் தான் சொல்லுங்களேன். நம் தாயை காப்பதே நம் மண்ணை காப்பதற்கும் நம் தாயை காப்பதே நம் மண்ணை காப்பதும் ஒன்றுதான். தாய் மண்ணை காப்பதும் நம் நாட்டை காப்பதற்கு சமம். தாய் மண்ணை காப்பாற்ற கேளுடா. நீங்களும் கேளுங்க. தமிழ் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி